ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ். என்ன வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க தானே? வாங்க இன்னைக்கு அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய 10 முக்கியமான வாக்கியங்கள் பார்க்கலாம். ஆமான்னு சொல்ல கற்றுக்கோ. ஆமான்னு சொல்ல கற்றுக்கோ. எப்படி சொல்லலாம் பாருங்க. லேர்ன் டு சே எஸ். இது எப்படி சொல்லலாம்? கடைசி வார்த்தை கற்றுக்கோ. அதுக்கு என்ன இங்கிலீஷில்? லேர்ன். லேர்ன் டு சே எஸ். போதும். ஓகேவா? அடுத்தது வாங்க, ரெண்டாவது சென்டென்ஸ் பார்க்கலாமா? அவன் வரும் வரை காத்திரு. சென்டென்ஸு அவன் வரும் வரை காத்திரு. இதுக்கான பதில் எப்படி எழுதலாம் பாருங்க. காத்திரு. வெயிட் until he comes. அவன் வரும் வரை. வெயிட் until he comes. இப்பவே செய்யணுமா? இதுதான் உங்களுக்கு மூணாவது சென்டென்ஸ். இப்பவே செய்யணுமா? எப்படி கேட்கலாம் இதை? should I do it right now? எப்படி கேட்கலாம் பாருங்க. should I do it right now? போதும். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சென்டென்ஸ் கவனிங்க. நீ கண்டுபிடிக்கிறியான்னு பார்க்குறேன். சென்டென்ஸே அதுதான். இந்த சென்டென்ஸ் தான் உங்களை இங்கிலீஷில் சொல்கிறேன். நீ கண்டுபிடிக்கிறியான்னு பார்க்குறேன். லெட் மீ see if you find out. அவ்வளோதான். வெரி சிம்பிள். லெட் மீ see if you find out. அவ்வளோதான். அடுத்த பாருங்க. நான் சொல்கிற காரணத்தை உன்னால் ஏற்றுக்க முடியுதா? இவ்வளோதான். நான் சொல்கிற காரணத்தை உன்னால் ஏற்றுக்க முடியுதா? எப்படி சொல்லலாம் பாருங்க. கேன் யூ அக்செப்ட் த ரீசன் I give. அவ்வளோதான். கேன் யூ அக்செப்ட் த ரீசன் ஐ கிவ். சரி வாங்க அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். எப்படியாவது சமாளிக்க முயற்சி பண்ணு. எப்படியாவது சமாளிக்க முயற்சி செய். இவ்வளோதான். ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இந்த இடத்துல வீடியோ வேணால் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்ல நினைக்கிற ஆன்சர் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்குற அந்த ஆன்சர் கூட உங்களுடைய ஆன்சரை கம்பேர் பண்ணி கரெக்ஷன் தேவைப்படுற இடத்துல கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ட்ரை டு மேனேஜ் somehow. அவ்வளோதான். ட்ரை டு மேனேஜ் somehow. சரி, அடுத்தது அடுத்த சென்டென்ஸ் போகலாமா? என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? அவ்வளோதான் சென்டென்ஸு. என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்? வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்? ஸோ லுக்கிங் ஃபார் அப்படிங்கிறது தேடுறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃப்ரேஸ். இது உங்களுடையதா? அடுத்த சென்டென்ஸ் இவ்வளோ தான். சிம்பிளாக தான் கேட்டுருக்கேன். இது உங்களுடையதா? எப்படி கேட்கலாம்? இஸ் திஸ் யுவர்ஸ்? எப்படி கேட்கலாம்? இஸ் திஸ் யுவர்ஸ்? எக்ஸலண்ட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? வாங்க. தண்ணீர் பாட்டிலை டேபிள் மேலே வச்சுட்டு போ. இவ்வளோதான் சென்டென்ஸ். வாட்டர் பாட்டிலை டேபிள் மேலே வச்சுட்டு போ. இது எப்படி சொல்லுவீங்க? வெரி சிம்பிள். கொஞ்சம் யோசிச்சோம்னா வந்துடும். சொல்லுங்கள் பார்க்கலாம். கீப் த வாட்டர் பாட்டில் ஆன் த டேபிள் அண்ட் கோ. அவ்வளோதான். இந்த கீப்புக்கு பதிலாக பிளேஸ்ன்ற வேர்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீப் த வாட்டர் பாட்டில் ஆன் த டேபிள் அண்ட் கோ அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் பிளேஸ் த வாட்டர் பாட்டில் ஆன் த டேபிள் அண்ட் கோ.
அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? நம்ம சீக்கிரம் ரெடி ஆகிடுவோம் இல்லையா? இது எப்படி கேட்கலாம்? நாம் சீக்கிரம் ரெடி ஆகிடுவோம் இல்லையா அப்படின்னு கேட்கணும். we will be ready soon, won't we? எப்படி கேட்கலாம் இதை? we will be ready soon, won't we? இல்லையா அப்படிங்கிறது நம்ம எப்படி தான் கேட்கணும். ஓகே வியூவர்ஸ், இந்த 10 சென்டென்ஸையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அன்றாட வாழ்க்கையில் இது பயன்படக்கூடிய வாக்கியங்கள். ஓகே வாங்க, இப்போ உங்களுக்கான கேள்வி போகலாமா? சிம்பிளாக தான் கேட்குறேன். அவன் என்ன தேடிட்டு இருக்கான்? இதுதான் உங்களுக்கான கேள்வி. அவன் என்ன தேடிக்கொண்டு இருக்கிறான்? இது உங்களுக்கான கேள்வி. அடுத்தது உங்களுக்கான கேள்வி. 2 கேள்வி தான். ஓகேவா? இல்லைன்னு சொல்ல கற்றுக்கோ. அவ்வளோதான். இல்லைன்னு சொல்ல கற்றுக்கோ. இவ்வளோதான். ஆல்ரைட் வியூவர்ஸ், இதுவரையிலும் நான் சொல்லிக் கொடுத்த அந்த 10 வாக்கியங்களும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுவரையிலும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். இந்த வீடியோவையும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோக்களையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? சிம்பிளஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ்.